ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எழுத்து ஒரு முழுக்குரிய ஷார்ட்கட்டில் இன்றைக்கி வரிசையில் வந்து பார்க்க போகிறோம். காலேருந்து கவ் வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் கீவேர்டு அப்படின்னா கதிரவனுடைய ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஊரில் ஒரு 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 ஆள் வந்திருக்காரு. அவர் பேர் என்னென்னா கதிரவன். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து உடல்நலம் வந்து ரொம்பவே சரியில்லாமல் போச்சு. அதனால் அவருக்கு தலை முதற்கொண்டு அவருக்கு எப்படி அனல் வந்து தீயாக வந்து பறக்குது. காய்ச்சல் வந்து எப்படி அடிக்குது, தீயாக வந்து அடிக்குது. ஸோ அந்த காய்ச்சலால் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா தண்ணி கூட குடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ தண்ணியோ இல்லை ஜூஸோ எதுவுமே குடிக்க முடியல. ஸோ திரவியம்னா ஜூஸ்னு கூட நான் வச்சுக்கலாம், இல்லை தண்ணினும் போதே திரவியம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஊரில் கதிரவன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லை. அதனால் அவருக்கு தலை முதற்கொண்டு தீயாக வந்து காய்ச்சல் அடிக்குது. ஸோ அதனால் அந்த காய்ச்சலால் அவரால் தண்ணி கூட குடிக்க முடியல. ஸோ இதனால் மனசளவில் அவர் என்னவா இருக்கார், ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால். கதிரவனுடைய ஃப்ரெண்டு யார், திருமால். அவர் வந்து வராரு, வந்து பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் கதிரவன் வந்து அதுக்கு பதில் வச்சு பார்த்தா, என்னடா உன்னுடைய பேச்சில் வந்து ஒரு துணியே காணமே, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும், சரி வா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திருமால் வந்து கதிரவன் கிட்ட. ஸோ உடனே கதிரவன் என்ன சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட வந்து மணியே இல்லை. ஸோ மணினா செல்வம், செல்வன்றது வந்து செல்வன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட மணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்க நீ, நம்ம போயிட்டு அரசன்கிட்ட போயிட்டு நம்ம மணி வந்து கேட்கலாம், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அரசருடைய உடம்பு பார்க்கறதுக்கு தான் ஏமைய மாதிரி இருக்கும், ஆனால் அவருடைய மனசு பார்த்திங்கன்னா மயில் இறகு மாதிரி ரொம்ப மென்மையாக இருக்கும். நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் ஹாஸ்பிட்டல் போக அப்படின்னு சொல்லிட்டு திருமால் வந்து சொல்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டு திருமாலும் கதிரவனும் அரசரை பார்க்கறதுக்கு போனாங்க. ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கதிரவனுடைய முகத்தை பார்த்த உடனேயே, ஸோ என்னப்பா உன் முகத்தில் எந்த ஒரு ஒளிவட்டமே தெரியலையே, எந்த ஒரு இதுவே இல்லை, ரொம்ப களைப்பாக தெரியுது, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உனக்கு மணி தரேன், நீ போய் உன் உடம்பு நல்லாயிட்டோடனே எனக்கு நீ அதுக்கு கைமாறாக ஒன்று வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திங்கக்கிழமை வந்து காற்று வந்து பலமாக வீசும், ஆனாலும் நீ வில்வ மரத்தில் ஏறி வில்வங்காயை வந்து பறிச்சுட்டு வந்து அதை வந்து முகில், அதாவது முகில்னா மேகம், முகிலுக்கும் நமன்னா யமன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நமனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படையல் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஒரு ஊரில் கதிரவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்பவே உடல்நலம் சரியில்லாமல் போச்சு. ஸோ அவருடைய அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலை முதற்கொண்டு தீயாக வந்து காய்ச்சல் அடிக்குது. ஸோ அதனால் அவரால் நேர் கூட குடிக்க முடியல. உடனே அவர் மனசளவில் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் வீட்டுக்கு யார் வராருன்னா அவருடைய ஃப்ரெண்டான திருமால் வராரு. திருமால் அவரை பேச்சு கொடுத்த உடனே, என்ன உனக்கு துணியே சரியில்லை, உன்னுடைய குரலே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட மணி இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே, நீ கொஞ்சம் பொறுத்துக்க, நம்ம போய் அரசர்கிட்ட போய் கேட்கலாம். அரசருடைய உடம்பு தான் இமயமலை மாதிரி இருக்கும், ஆனால் அவருடைய மனசு மயிலிறகு மாதிரி மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அரசவைக்கு போயிட்டு அரசனை வந்து சந்திக்கிறாங்க. அரசன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய முகத்தை பார்த்த உடனே, என்ன முகத்தில் எந்த ஒரு ஒளியுமே இல்லையே, ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி வந்து கதிரவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மணி இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அரசனை வந்து நான் மணியை கொடுக்குறாரு. அதுக்கு கைமாறா என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, திங்கக்கிழமை காற்று பலமாக வீசும், ஆனாலும் நீ வில்வ மரத்தில் ஏறி அந்த வில்வங்காயை பறிச்சுட்டு வந்து முகிலுக்கும் நமனுக்கும் வந்து படையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஆப்ஷனை பார்க்கும்போது ஈஸியாக வந்து அடிக்க முடியும். ஸோ அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று வியங்கோல் விகுதின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இலக்கணம் படிக்கும் போதே நம்ம படிப்போம் இயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியங்கோல் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் அப்படின்னு பார்க்கும்போது வியங்கோல் விகுதி அப்படின்றத ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அடுத்தது ஒன்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களில் வந்து நம்ம படிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா 1, ஊனா 2 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எண்கள் வந்து படிப்போம். ஸோ அதில் அப்படின்றது என்னது 1, அதனால் இங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வந்து அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அப்படியே சேர்த்து படிங்க. காசோலை அப்படின்னு பார்த்துக்கோங்க. காசோலை அப்படின்னு என்னது செக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட காசோலை நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பாதுகாப்பாக காவல் காத்துக்கணும். ஏன்னா ஓகேயா, காசோலை வந்து செக் எப்படி வச்சுக்கணும், நம்ம ரொம்ப பாதுகாப்பாக அதை காவல் செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ காசோலை நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை பாதுகாப்பாக நம்ம காவல் செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காசோலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வலி வருத்தம் இது எல்லாமே வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கா அப்படின்னா காவடி அப்படின்ற மீனிங் வந்து தமிழில் வந்து நீங்கள் படிப்பீங்க. தமிழில் வந்து 8th தமிழ்னு நினைக்கிறேன். ஸோ 8th தமிழில் கா அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா காவடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவடி தண்டு, இதெல்லாம் ஒன்று தானே, அதை வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோலை அப்படின்றது என்னது, ஒரு பூந்தோட்டத்தை தான் நம்ம வந்து சோலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த பூந்தோட்டம், பூங்காவனம், தோட்சுமை இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சோலைன்னும் போது பூந்தோட்டத்தில் என்ன இருக்கும், பூ தான் இருக்கும். அதை வச்சு இந்த பூன்ற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூவை யார் வைப்பாங்க, கலைமகள் அப்படின்றவங்க, அதாவது மகள் தான் வந்து வைக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ பூன்றது வந்து கலைமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்றது வந்து ஒரு அசைச்சொல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அசைச்சொல் மட்டும் தான் நம்ம வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கா அப்படின்னா சோலைனா, சோலையே நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாப்பாக காவல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற வலி வருத்தம் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் கா அப்படின்னா காவடி அப்படின்றது வந்து ஸ்கூல் புக்கில் படிப்போம். அதனால காவடி தண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே சோலை அப்படின்ற மீனிங் பார்த்துக்கலாம். அந்த சோலை அப்படின்னாலே பூந்தோட்டத்தை தான் வரி குறிக்கும். அப்போ பூந்தோட்டம், பூங்காவனம், தோட்சுமைன்றது எழுதிக்கலாம். ஸோ பூந்தோட்டத்தில் என்ன இருக்கும், பூ இருக்கும். அந்த பூ யார் வைக்க போகிறா, மகள் தான் வந்து வைக்க போகிறா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசைச்சொல். ஓகேங்களா. அடுத்தது கீ அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ கீ அப்படின்னா கீன்னு எது கத்தும், கிளி தான் கத்தும். ஸோ கிளியை பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் தான் இங்கே. ஸோ அப்போ கீன்னு வந்தாலே கிளி குரல்ன்றது ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த கிளி குரல் எப்படி இருக்கும், கீன்னு கட்டுறது ஒரு தோணி, அது வந்து ஒரு அழகான ஒரு தோணியாக இருக்கும். அந்த கிளியை நம்ம வந்து எந்த ஒரு நிந்தையும் பண்ணக்கூடாது. நிந்தைனா எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கூடாது அதுக்கு. அப்படி நம்ம தொல்லை கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பாவமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கீ அப்படின்னா கிளி குரல், அது வந்து ஒரு அந்த கிளியோடைய குரல் என்னவாக இருக்கும், ஒரு தோணியாக வந்து ஒரு தோணி மாதிரி அழகாக ரொம்ப கேட்கவே அது இசைய மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த ஒரு நிந்தையும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாச்சும் நம்ம நிந்தை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாவம் வந்து சேரும். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து தடையிலேயே போயிட்டு முடியும் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து கூக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். கூ அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன, நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கூ அப்படின்னா வந்து உங்களுக்கு பூமி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூல் புக்கில் பூமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த குக்கும் பூமின்ற ஸ்டோரி அப்படின்றது மட்டும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமியில் இருக்கிற நம்ம, ஓகேவா, நாம் என்ன பண்ணாமல் பூமியில் இருக்கிற நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை நிறத்தையோ இல்லை உருவத்தையோ இல்லை அவங்கக்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சிறுமப்படுத்தி இகழ்ச்சியாக பேசி நம்ம அவங்கள நீக்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து பெரிய குற்றம். ஸோ அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாரி கேட்டே ஆகணும். அதுதான் இங்கே வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ கூ அப்படின்னா பூமி அப்படின்றத வந்து சும்மா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி ஸ்டோரி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ பூமியில் இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை நாம் நிறத்தை வச்சோ இல்லை உருவத்தை வச்சோ அவங்கக்கிட்ட பொருள் இல்லைன்னு வச்சோ இல்லை அவங்கள சிறுமப்படுத்தி நம்ம அவங்கள இகழ்ச்சியாக பேசி அவங்கள நீக்கி விட்டோம் அப்படின்னா அது பெரிய குற்றம். அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாரி கேட்டே ஆகணும். அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கூ அப்படின்னா பூமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா கூகை அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூகை, ஓகேங்களா. ஸோ கூகை அப்படின்னா இந்த கூகை எப்படி பண்ணும், கூக்குரல். ஓகேவா, எல்லோரும் நம்ம இது வந்து ஈஸியாக நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா கூக்குரல்ன்றது கூவில் அதே தான். ஸோ கூவுறதும் கூவும் தான் கூவும். அது வந்து ஒரு ஓசை குறிப்புங்களா கூன்றது. அப்போ இது மூணுத்துக்கும் நம்ம வந்து பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்படின்றது வந்து கூகை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எழுதே தானே, அதனால் இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூகைக்கு பிசாசு வந்து கூகையுடைய கண்ணுக்கு வந்து பிசாசு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிசாசை பார்த்துச்சு அப்படின்னா அந்த கூகை என்ன பண்ணும், அழுகுரலில் வந்து அழும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அழுக்கு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கூகை அப்படின்னா கூகை அப்படின்றது வந்து ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ இது 3 கூக்குரல், கூதல், ஓசை குறிப்பு இது எல்லாமே பார்த்தாலே நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ கூகையுடைய கண்ணுக்கு பிசாசு வந்துச்சு அப்படின்னா நல்லாவே தெரியும். அப்போது அந்த பிசாசை பார்த்துட்டு அந்த கூகை என்ன பண்ணும், அழுவும் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக அந்த 3க்கு மட்டும் ஷார்ட்கட் வந்து போட்டுக்கோங்க. கூகைக்கும் பிசாசுக்கும் அழுக்குக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு கை அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. கை அப்படின்னா 38 மீனிங் வந்து இருக்குது. ஆனால் இந்த 38ம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து பாதி வந்து ஸ்டோரி இருக்கும், பாதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பார்க்கும் போதே நம்ம வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கை ஷார்ட்கட்டே பார்த்தீங்கன்னா கை வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து போட போகிறோம். ஸோ ஒப்பனை அப்படின்னு இருக்கா ஃபஸ்ட்டு மீனிங். ஒப்பனை அப்படின்னா என்னது, அழகு. ஓகேவா. ஸோ ஒப்பனை அப்படின்னா நம்ம வந்து அழகுபடுத்திட்டு தான் வந்து நம்ம ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம். அழகு நம்ம எதில் படுத்திப்போம், நம்ம கையால் தானே நம்ம வந்து அழகுபடுத்திப்போம். ஸோ அதனால் ஒப்பனை அப்படின்றது வந்து நம்ம கையால் வந்து அழகுபடுத்திப்போம் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விசிறி காம்புன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ விசிறி இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கையில் தானே நம்ம விசிறியை வந்து விசிறுவோம். ஸோ அப்போ அதை வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக. ஓகேங்களா. அடுத்தது கைமரம்னு இருக்குது. ஸோ கைமரத்துலேயே பார்த்தீங்கன்னா கை அப்படின்ற வார்த்தை வந்துடுது. ஓகேங்களா. அதனால் இதையும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு படை உறுப்புன்னு இருக்குங்களா, அதில் உறுப்புன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைன்றது என்னது, நம்மளுடைய உடம்புல ஒரு உறுப்பு. அதனால் இதை வந்து உறுப்பு அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு
உலகு அப்படின்னா நம்ம வந்து நிறைய நம்ம சொல்லுவோம், உலகமே நம்ம கையில் தான் வந்து இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபோனு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு உலகமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ அந்த உலகு அப்படின்னா உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது, அந்த டைலாக் வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செய்கை அல்லது செயல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்தீங்கன்னா செயல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செய்கை அல்லது செய்கைன்றது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே இதில் எழுதியிருக்கேன் நான். ஸோ செய்கை அல்லது செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ செய்கை அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு செயலை நம்ம எதில் செய்வோம்? கையில் தான் செய்வோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே எந்த ஒரு செயலாக இருந்துமே நம்ம என்ன பண்ணுவோம்? கையில் வந்து செய்வோம். அதனால் செயல்ன்றது வந்து கையில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிப்பு. நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை போய் பிடிக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம எதில் பிடிப்போம்? கையில் தான் வந்து பிடிப்போம். ஓகேங்களா? அடுத்தது கரம்னாலே கை அப்படின்னு தெரியும். ஸோ பஸ்லலாம் வந்து நமக்கு கரம், சிரம், புறம் நீட்டாதீர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்போ சிரம்னா வந்து தலைன்னு சொல்லுவாங்க, கரம்னா வந்து கை. ஓகேங்களா? அடுத்தது கைத்தலம் இருக்குது. இங்கேயே கை வந்துருச்சு. கைத்தொழிலையும் கை வந்துருச்சு. கைப்பிடியிலையும் கை வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது துதிக்கையிலையும் கை இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம துதிக்கை அப்படின்னானது யானையுடைய துதிக்கைன்றது, யானையோடைய துதிக்கை வந்து கை மாதிரி தானே அதுக்கு. ஓகேங்களா? அது அந்த துதிக்கையில் தானே அது எல்லாமே சாப்பிடும். அதுக்கு அது வந்து கை மாதிரி. நம்ம மனிதர்களுக்கு எப்படி கையோ அந்த மாதிரி யானைக்கு வந்து துதிக்கை வந்து கை மாதிரி அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பகுதி, இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கை அப்படின்றது நம்ம உடம்புல ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு பகுதி தான் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. பகுதின்றது வந்து இடத்தையும் குறிக்குங்கள. ஸோ அதனால் அது ரெண்டு ஒரே இதில் வச்சுருக்கேன். அடுத்தது விறகு. ஸோ விறகு அப்படின்னா நம்ம விறகை எப்பயுமே கையால் தான் வெட்டுவோம். கரெக்டுங்களா? ஸோ விறகை போய்ட்டு காலால் வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. நம்ம கையில் தான் வந்து விறகை வந்து வெட்டுவோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மரவட்டை. ஓகேங்களா? அந்த மரம். ஸோ மரத்தையும் அதாவது ரெண்டுமே சேம் மீனிங் தான் வரும். ஸோ மரத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கையால் தான் வந்து வெட்டுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது செங்கல். ஓகேங்களா? ஸோ செங்கலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? செங்கல் தூக்கி தூக்கி நம்ம கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செங்கலை நம்ம என்ன பண்ணுவோம்? செங்கல் தூக்கி தூக்கி நம்ம கையெல்லாம் வந்து காய்ச்சி போச்சு அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக வந்து போட்டுங்க. அடுத்தது இங்கேயும் பாருங்கள். ஸோ இதெல்லாமும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ கிரணம். ஓகேங்களா? கிரணம், ஆற்றல், அளவு, வரிசை இந்த 4ம் அப்படி தான் வரும். இப்போ கிரணம் அப்படின்னா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கிரகணம் பிடிக்கும் போது வந்து கையங்கால் வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து ஏதாச்சும் குறையா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரகணம் பிடிக்கும் போது நம்ம கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அந்த கைன்றது வருது இல்லை, அதை வச்சு ஷார்ட்கட் வச்சுங்க. அடுத்தது கை, ஆற்றல். ஓகேங்களா? ஸோ நமக்கு கையில் தான் நம்மளுடைய எல்லா ஆற்றலுமே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எந்த ஒரு வேலை செய்யறதுக்குமே நமக்கு கையில் தான் வந்து அதிகமான ஆற்றல் வந்து தேவைப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அளவு, அடுத்தது வரிசை. ஓகேங்களா? ஸோ கையளவு அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஓகேங்களா? கையளவு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வரிசை அப்படின்றதையும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வரிசை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மீனிங்கு. இப்போ அஞ்சலி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த அஞ்சலி வந்து தன்னுடைய தங்கைக்கு, ஓகேங்களா? ஸோ உடையன்றதை வந்து உடன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஞ்சலி தன்னுடைய தங்கைக்கு பார்த்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் டைமில், ஓகேங்களா, சாயந்தர டைமில் திங்கள்னா வந்து நிலவு அப்படின்ற மீனிங் இருக்குங்களா. அப்போ நிலவை காமிச்சு சாப்பாடு வந்து ஊட்டுறா. ஓகேங்களா? அந்த சாப்பாடு சதுர வடிவில் இருக்கிற சங்குல வச்சு ஊட்டுறதா அவள் வழக்கமாக வச்சுட்ருக்கா அப்படின்றத நான் வச்சுங்க. ஓகேங்களா? சங்கு வந்து சதுர வடிவம் கிடையாது. ஷார்ட்கட்டுக்காக நான் சதுர வடிவில் இருக்கிற சங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அஞ்சலி தன்னுடைய தங்கைக்கு சாயந்தர டைமில் நிலாவை காமிச்சு சாப்பாடு வந்து ஊட்டுறா. அது எதில் ஊட்டுறா அப்படின்னா சதுர வடிவில் இருக்கிற சங்கு பிளேட்டில் வந்து ஊட்டுறா. அதை தான் அவள் வழக்கமாகவும் முறையாகவும் வச்சுட்ருக்கா அப்படின்னு காமிச்சிருக்கா. இதை ஒரு ஆள் வந்து தினமும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த ஆள் வந்து வன்மமாக அந்த சாப்பாடு வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே அப்போனா ஆச்சுன்னா வண்டு போய் அவரை வந்து கடிச்சிடுது. ஓகேங்களா? வண்டு போய் அவரை கடிச்சிடுது அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். அதில் கோ அப்படின்னா வந்து கொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கோ. அப்போ கோ ஃபார் கொல்லு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆனால் கோன்ற வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். கோ அப்படின்னா நமக்கு அரசன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பசு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்கூல் புக்கில் அரசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பசு அப்படின்றதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம தமிழில் ஒரு லெசனில் கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதில் கோ அப்படின்னா பசு அப்படின்னு தெரியும், முகினா முகம் அப்படின்னு தெரியும், பசுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே தான். அப்போ கோ அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பசுன்னு தெரியும், அரசன் தெரியும். மொத்தம் 31 ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? 31 மீனிங் வந்து இருக்குது கோ அப்படின்னா. அதில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 29 மீனிங் வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கோ அப்படின்னா அரசன். ஸோ அரசன் அப்படின்னா யார்? நம்ம பெரும்பாலும் நம்ம அரசன் அப்படின்றது எதில் பார்த்துருப்போம்? கதைகளில் தான் பார்த்துருப்போம். இந்த மகாபாரத கதைகள்லையும் ராமாயண கதைகள்லையும் தான் அரசன் அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே யார் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் அப்படின்றவர் தான் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ மகாபாரத கதையை கொஞ்சம் வந்து நீங்கள்
டிவியில் போட்டிருக்கிறத பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அர்ஜுனன் தான் இங்கே யார்? அரசன். ஓகேங்களா? அப்போ கோ அப்படின்னா அரசன், அரசன் அப்படின்னா அது யாருடைய ஸ்டோரி வரணும்? அர்ஜுனுடைய ஸ்டோரி வரணும். ஸோ அர்ஜுனன் யார்? ஒரு ஆண்மகன் தான். ஓகேங்களா? ஸோ அவருடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவருடைய தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்சம் மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் அரசன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அர்ஜுனன் யார்? ஒரு ஆண்மகன். அவருடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னா பெரிய மலை மாதிரி இருக்குது. அவருடைய உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோமம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே வருதுங்களா. அதுக்கப்புறம் அவருடைய தலைக்கு போனோம் அப்படின்னா தலைக்கு பின்னாடி எப்பயுமே வந்து அரசர்களுக்கு பின்னாடிலாம் அந்த கிரீடம் பின்னாடி ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும்ல, அதுதான். ஓகேங்களா? அடுத்தது வெளிச்சம். அவர் தலைக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா அர்ஜுனனும் ஒரு கடவுளுக்கு எல்லாருக்குமே தலைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு வெளிச்சம் இருக்கும். அதனால வெளிச்சம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்களா. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் எங்கே அது தலைக்கு பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுலேருந்து தான் அந்த ஏதாச்சும் ஒரு வெளிச்சத்தை வந்து கொண்டு வர மாதிரி வந்து ஒரு சீன்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? கண்லேருந்து வருது அப்படின்னு கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெற்றியில் என்ன எழுதியிருப்பாங்க? சூரியனும் சந்திரனும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சூரியனும் சந்திரன் சொல்லிட்டு துரியோதன நெத்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனும் இவங்களுடைய நெத்தியில சூரியன் வந்து எழுதியிருப்பாங்க. யார்? பஞ்ச பாண்டவர்களுடைய நெத்தியில. ஸோ அதுதான். அப்போ சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய நெற்றியில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ சூரியன் சந்திரன் வரும்போது சூரிய கிரணம் சந்திர கிரணம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய காதில் என்ன போட்டிருப்பாங்க? தோடு வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அரசர்கள் எல்லாம் ஜென்ஸாக இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பாங்க? தோடு வந்து போட்டிருப்பாங்கல்ல, குண்டலம் மாதிரி. அதுதான் தோடு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது எல்லாமே வந்து அவருடைய தோற்றம். அப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோ அப்படின்னா அரசன். அரசன் யாருன்னா அர்ஜுனன். அர்ஜுனன் யார்? ஒரு ஆண்மகன். அவருடைய அவருடைய உடம்பையும் அவருடைய ஃபேஸையும் வந்து நம்ம வந்து வர்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அவருடைய பாடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மலை மாதிரி இருக்குது. அவருடைய உடம்பு ஃபுல்லாக ரோமம் இருக்குது. அவருடைய கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவருடைய நெற்றியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே இருக்க நெற்றி. ஓகேங்களா? ஸோ நெற்றியில் எப்படி இருக்குது? சூரியனும் சந்திரனும் அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ சூரியன் சந்திரன் வரும்போது கிரணம் வருது. அவங்களுடைய காதில் என்ன இருக்குன்னா தோடு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பையும் ஃபேஸையும் வந்து நம்ம வந்து வர்ணிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ், அந்த அர்ஜுனுடைய புகழ் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற 4 திசையில் மட்டும் இல்லாமல் வானத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ் வந்து பரவி கிடக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அர்ஜுனுடைய புகழ் எப்படி இருக்குது? இந்த பூமியில் இருக்கிற 4 திசையில் மட்டும் இல்லாமல் வானத்துலேயுமே வந்து பரவி இருக்குது. ஸோ அந்த வானம் அப்படின்னு வரும்போது நமக்கு வானத்தில் தான் என்ன இருக்கும்? வானத்தை தான் நம்ம தேவலோகம்னு சொல்லுவோம். அந்த வானத்தில் தான் நமக்கு சொர்க்கமும் இருக்குது. அந்த வானத்தில் தான் நமக்கு என்ன வரப்போகுது? இடியும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இந்த வானம் அப்படின்ற ஒன்றத்தை வச்சு நீங்கள் இந்த 3த்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் வந்து ஒரு குயவனை வந்து தன்னுடைய தேரில் கூட்டிகிட்டு அப்படியே ஊருடைய வளத்தை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போகிறார். தன்னுடைய நாட்டுடைய வளத்தை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக தன்னுடைய தேரில் குயவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பார்க்குறாருன்னா ஒரு இலந்த மரத்தை வந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? இலந்த மரத்தை வந்து பார்க்குறாரு. உடனே அவருக்கு அந்த இலந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. ஸோ உடனே தேர்லேருந்து கீழே இறங்கி அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அம்பை விட்டு அந்த இலந்தம்பழத்தை எல்லாத்தையுமே பறிக்கிறார். ஸோ அந்த பறிச்சுட்டு அந்த இலந்தம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய தாயான வாணிக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. தன்னுடைய தாய் தகப்பன். ஓகேங்களா? ஸோ அர்ஜுனுடைய தாய் யாருன்னா வாணி அப்படின்றது இங்கே ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தன்னுடைய தாயான வாணிக்கிட்டையும் தகப்பங்கிட்டையும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இளந்தம்பழத்தை கூட நிறைய நீர் சேர்த்து ஜூஸ் போடுங்க. ஜூஸ்னால் சாறு இல்லை. ஸோ நிறைய ஜூஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உடனே அவங்களும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க? அவங்க சொன்ன மாதிரியே நிறைய தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டுட்டு அவருக்கு அர்ஜுனன்கிட்ட கொடுக்குறாங்க. அர்ஜுனனும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அவருடைய உடம்பு எப்படி ஆகுது அப்படின்னா அப்படியே பல நல்லா மென்மையாகிடுது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. மென்மைன்றதை மேன்மை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரசியல் தலைமை அப்படின்னா என்னது? ஸோ அரசியலுக்கு தலைமை தாங்குறவர் யாராக இருப்பார்? கண்டிப்பாக ஒரு அரசனாக தான் இருப்பார். அதாவது தலைவனாக இருப்பாங்க. தலைவன் தான் யார்? அரசன். ஓகேங்களா? அப்போ அரசியலுக்கு தலைமை தாங்குறவர் யாராக இருப்பார்? அரசராக தான் இருப்பார் அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து 3 பார்ட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அரசன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருடைய தோற்றத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து நாட்டுக்கு வந்து வளத்தொழில் சுற்றி பார்க்க போகும்போது அவர் இளந்தம்பழத்தை பார்க்குற அந்த ஸ்டோரி வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 3 பார்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கவுன்ற வார்த்தைக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். இதுக்கு வெறும் 5 மீனிங் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாகவே பார்த்துலாம். ஸோ கவ் அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? நமக்கு பசு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பசு வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து போட போகிறோம். ஸோ கிருத்தியம் அப்படின்றது கிருத்திகை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிருத்திகை தினத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மனசளவு கூட பசுக்கு எந்த ஒரு தீங்கையும் வந்து விளைவிக்கக்கூடாது. அதை கொல்லவும் கூடாது. அப்படி கொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய தீங்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ கவ்வை
கிருத்திகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனசளவில் கூட அதுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்கக்கூடாது, அதை கொல்லவும் கூடாது அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வாயால் பட்டுதல் அப்படின்னா கவ் எப்பயுமே எல்லாத்தையுமே என்ன பண்ணும், வாயால் தான் அதை வந்து எடுத்து சாப்பிடும். ஸோ கவ் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே வாயால் தான் வந்து அது பற்றி எடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்தையுமே வாயால் தான் வந்து அது சாப்பிடும். எல்லாத்தையுமே அது வாயால் தான் எடுத்து இது பண்ணும். அந்த காலில் எதுவுமே வந்து பண்ணாது. ஸோ அப்போ வாயால் பட்டுதல் அப்படின்றது வந்து தெரியும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.